மருத்துவர்கள் பெருமுயற்சி, உள்ளார்ந்த முயற்சி எடுக்கிறார்கள். ஐயாவினுடைய அசைவெல்லாம் பார்க்க முடிந்தது. ஒரு மாபெரும் ஆளுமை. இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக வெஞ்சரையில் வாடியவர். தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக தொடர்ந்து போராடியவர். முதிய வயதிலே கூட தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் நடக்கும் அந்த மணற்கொள்ளைக்கு எதிராக வழக்கு தொடுத்தவர், வாதாடியவர் நேரில். ஒரு மாபெரும் ஆளுமை. நம் நாட்டில் பூமி பந்திலே இந்தியா மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு. உலகத்தின் மாபெரும் ஜனநாயகத்தை மதவெறி காடாக, சாதி வெறிகளினுடைய சங்கமமாக, வியாபாரிகளினுடைய பெரும் வியாபாரிகளினுடைய வேட்டை காடாக, ஊழலினுடைய ஊற்றுக்கண்ணாக, ஒரு வியாபார அரசியலாக சிறுமைப்படுத்தி இந்த நிலையில் ஒரு அபூர்வ ஆளுமையாக, தூய தொண்டினுடைய மகத்தான அடையாளமாக, அவற்றின் கடைசி அத்தியாயமாக விளங்கக்கூடியவர்தான் இயக்கத்தினரால் தோழர் என்று அழைக்கப்படக்கூடியவர், எங்களால் அன்போடு ஐயா என்று அழைக்கக்கூடிய ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். விரைவில் நலம் பெற நாங்கள் பெரிதும் விரும்புகிறோம். உங்களுக்கு அவருக்குமான ஏதாவது தொடர்பு ஏதாவது? நிச்சயமாக நான் 2012 மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்த காலத்தில் கிரானைட்டு முறைகேடுகளுக்கு எதிராக நான் எடுத்த நடவடிக்கைகளின் போது அவர் ஊக்கப்படுத்துபவராக, அது மட்டுமல்லாமல் 2015 காலகட்டத்தில் அன்றைக்கு உயர்நீதிமன்றத்தால் சட்ட ஆணையராக நான் நியமனம் செய்யப்பட்டு கிரானைட்டு முறைகேட்டுகளினுடைய முழுவீச்சை, அதனுடைய ஆழத்தை அறிவதற்காக அந்த விசாரணையை நடத்தி கொண்டு இருந்த அந்த நெருக்கடியான நேரத்தில் எனக்கு அவர் தொலைபேசியில் பேசி என்னை ஊக்கப்படுத்தியவர். அது மட்டுமல்ல, நான் அமெரிக்காவிற்கு 2012ஆம் ஆண்டிலே அங்கே இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகளினுடைய அந்த பேரவை கூட்டத்திற்கு சென்றபோது அங்கே என்னோடு பயணித்தவர் தான் நம்முடைய அன்பிற்குரிய ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். அந்த அனுபவங்கள் அவர்கள் அமெரிக்க தமிழர்கள், அந்த படித்த அறிவார்ந்த தமிழர்களிடத்திலே மிகச்சிறந்த ஆற்றல் மிகுந்த சொற்பொழிவை நிகழ்த்தியவர். அவர்களுடைய அந்த விடை தேடும் வினாக்களுக்கு மிக துல்லியமாக, தெளிவாக, ஒரு பெரிய மாபெரும் கற்றறிந்த மேதைக்கு நிகராக நின்று அவர் பதில் சொல்லியவர். அவரோடு நான் அமெரிக்காவில் ஒரு 4-5 மணி நேரம் நயகரா நீர்வீழ்ச்சிக்கு பயணம் செய்த அந்த பசுமையான நினைவுகளெல்லாம் இன்றைக்கு வருகிறது. அவர் ஒரு அபூர்வம். அற்பர்கள் அபூர்வத்தை அறிந்து கொள்ள முடியாது. எனவே அற்பர்கள் மத்தியில் அவர் ஒரு அபூர்வமான மாபெரும் ஆளுமையாக திகழ்கிறார். அவர் முழு நலம் பெற்று வர நாங்கள் பெரிதும் விரும்புகிறோம். மருத்துவர்கள் உள்ளார்ந்து முயற்சிக்கிறார்கள். நன்றி.